ஹாய் அன்பர்களே! இது உங்கள் காதல் டைரி. எனது சீனியர் ஸ்டோரியோட கடைசி எபிசோட் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கடைசியா கயல் 10th ஸ்டாண்டர்ட் போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கதைய நான் சாந்தினி கண்ணோட்டம் மூலியமா சொல்லப் போறேன். கயல் 10th ஸ்டாண்டர்ட் போனதுனால அவங்க கூட பேசுற டைம் ரொம்ப கம்மியாச்சு. எப்பயுமே அவங்க டெக்ஸ்ட் போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெக்ஸ்ட் கம்மியாச்சு. நானும் என்னோட லைஃப்ல பிஸி ஆயிட்டேன். பெருசா பேசல அவங்ககிட்ட. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல பேசுறதே சுத்தமா விட்டுட்டோம். ரொம்ப மாசம் ஆச்சு பேசி. ஸ்கூல்ல பார்க்குற டைமும் ரொம்ப கம்மியாச்சு. எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி பார்க்கறது தான். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு நான் லீவுக்கு ஊருக்கு போனேன். நான் அந்த டைம்ல தான் கையில பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினைச்சது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. கரெக்டா அந்த டைம்ல அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. எப்படி இருக்க? என்ன பண்ற? 10th ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. எனக்கு அதை பார்த்ததும் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். நான் பதிலுக்கு ரிப்ளை பண்ணேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க அந்த மெசேஜை பார்த்ததும் எனக்கு டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி ஹாய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹாய் கேட்ட உடனே எனக்கு கண்ணுலேருந்து தாரையா கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. நான் அழுதுட்டு இருக்கேன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. எப்படி இருக்கு, இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே அந்த ஃபீலிங் என்னன்ட்டு புரியல அந்த டைம்ல. அது ஃப்ரெண்டா, லவ்வான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல அந்த டைம்ல. அது ஒரு ஃபீலிங். அதுக்கு பேர் இல்ல. ரொம்ப மாசம் கழிச்சு அன்னைக்கு தான் நாங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசணும். நிறைய பேசணும். அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு, ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் மாசத்துல பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் சைட்லேருந்து என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கால் கட் பண்ணி போயிட்டாங்க. அந்த ஒரு காலுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. கொஞ்சம் மாசத்துல பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. நான் கயலுக்காக வேண்டிக்கிட்டேன். அவங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதணும்னு. எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கயல் ஊருக்கு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பழைய மாதிரியே பேசினாங்க. நானும் அவங்களும் தினமும் டெக்ஸ்ட்ல பேசினோம். கால் பண்ணி பேசினாங்க. இந்த தடவை கால்ல நிறைய பேசினது தான் அதிகம். அன்னைக்கு 10th ரிசல்ட் வர நாள். கயல் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. அவங்க 478 அவுட் ஆஃப் 500க்கு எடுத்தாங்க. அவங்க தான் ஸ்கூல்லே செகண்ட் மார்க். எனக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரெல்லாம் டாப் 3ல வந்தாங்களோ ஸ்கூல்ல அவங்கள கூப்பிட்டு ஆனர் பண்ணாங்க. பேனர்லாம் அடிச்சு வச்சாங்க. அந்த பேனர் நான் 9th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனப்ப ஸ்கூலுக்கு போனேன். அந்த டைம்ல நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பெருமையா இருந்துச்சு. இப்போ கயல் 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. அவங்க பயோ குரூப் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் 9th ஸ்டாண்டர்ட் போனேன். அந்த டைம்ல நானும் கையிலும் எப்பெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் பார்த்துப்போம், பேசிப்போம். பெருசா அந்த அளவுக்கு பேச முடியாது. ஹாய் பாய், எப்படி இருக்க, என்ன பண்ற, அந்த மாதிரி சின்ன சின்னதா தான் பேசிப்போம். நெக்ஸ்ட் இயர் நான் 10th ஸ்டாண்டர்ட், அவங்க 12th ஸ்டாண்டர்ட். எனக்கு சீக்கிரமா 9th ஆனுவல் எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் கயலுக்கும் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை சீக்கிரம் முடிச்சுட்டு ஆனுவல் எக்ஸாம் வச்சு 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரே டைம்ல ஸ்பெஷல் கிளாஸ்னால மீட் பண்ணி பேசிக்கிற சான்ஸ் அதிகமா இருந்துச்சு. பேசலனாலும், எங்களால பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் நாங்க பார்த்துப்போம். நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்.
லைன்ல நிக்கும்போது, அவங்க கிளாஸ தாண்டி போகும்போது, கயல் என்ன பாப்பா. அதே மாரி தான் நானும் அவங்கள நோட்டீஸ் பண்ணுவேன். 2 பேருமே ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தோம். பேசிக்க டைம் இல்ல. பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துச்சு. அவங்க 12த் ஸ்டாண்டர்ட்னால கடைசியா ஒரு தடவ ஃபேர்வெல் வைப்பாங்க. அந்த ஃபேர்வெல்ல தான் நான் அவங்கள கடைசியா பார்க்க முடியும். ஆனா, அந்த டைம் என்னால அவங்கள பார்க்க முடியல. அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்கள என்னால பார்க்க முடியாதுன்னு. ஏன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வேற ஸ்கூல். ஸோ, சான்ஸே இல்ல. அவங்க இதுக்கு மேல நான் எப்ப பார்க்க போறேன்னு. எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. பட் பப்ளிக் எக்ஸாம் எனக்கு கிட்ட வர ஆரம்பிச்சது. ஸோ, நான் அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்டடீஸ்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். எனக்கும் எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நானும் கையிலும் பேசிக்கவே இல்ல. அது ஏன்? என்ன காரணம்? எதுவுமே இல்ல. காரணமே இல்ல. பேசிக்கல. அவ்வளோதான். கொஞ்ச வாரத்துல ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் நல்ல மார்க் எடுத்து எங்க வீட்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கயல் எப்பயும் போல நல்ல மார்க் எடுத்து இந்த வாட்டி ஸ்கூல் 3 அவங்க. அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சப்போ எப்படி பேனர் வச்சாங்களோ, இந்த 12th ஸ்டாண்டர்ட் டாப் 3 வந்ததுனால அதுக்கும் பேனர் வச்சாங்க. நான் 11th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூலுக்கு போம்போது ஒரு மாரி எம்ப்டியா இருந்துச்சு. ஏன்னா, அந்த ஸ்கூல் முழுக்க எனக்கு கயலோட மெமரீஸ் நெறைய இருந்துச்சு. இந்த வாட்டி கயல் இல்ல. நான் அந்த பேனர் பார்த்தப்ப நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்கள. அவங்க இருந்திருக்கலாம். நான் கடைசியா ஃபேர்வெலுக்கு முன்னாடி தான் நான் அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. 11th ஸ்டாண்டர்ட் 1 மந்த் அப்படியே போச்சு. 1 மந்த்க்கு அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் மார்க் ஷீட் வாங்க வந்தாங்க. நான் அந்த டைம்ல தான் கிளாஸ் வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு சித்ரா வந்து, "ஏய் அங்க பாருடி, அங்க பாரு உனக்கு புடிச்சவங்க வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னா. நான் யாரா இருக்கும்ன்ட்டு சும்மா எதிர்ச்சியா திரும்பி பார்த்தேன். பார்த்தா கயல் வராங்க. அவங்க சுடிதார் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்தோனே அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டேன். ரொம்ப மாசம் கழிச்சு அவங்கள பார்க்குறேன். நான் உடனே கிளாஸ்ல மேம் கிட்ட எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. நான் வாட்டர் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு என் பாட்டில் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். நான் கையில பார்த்ததும் அவளுக்கு சைன் காட்டினேன். அந்த சைடு வாங்க அப்படின்னு. அவங்க என்ன பார்த்துட்டு ஓடி வந்தாங்க. அவங்க என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஃபீலே வேற மாரி இருந்துச்சு. ரொம்ப மாசம் கழிச்சு அவங்க என் பக்கத்துல என் கூட இருக்கிறாங்கன்றப்ப என்னால நம்பவே முடியல. அவங்க டக்குன்னு என் கைய புடிச்சு "எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னது கூட என் காதுல சரியா கேட்கல. அவங்க என் கைய புடிச்சு நானும் இறுக்கி புடிச்சிட்டு இருந்தேன். அந்த தருணத்துல எனக்கு அவங்கள ரொம்ப இறுக்கி ஹக் பண்ணணும் போல இருந்துச்சு. ஆனா என்னால பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தேன். நான் இதுவரைக்கும் கையில ஹக் பண்ணதே கிடையாது. எனக்கு கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்கள. அவங்களுக்கும் லைட்டா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்னால ரொம்ப நேரம் அங்க நின்னு பேச முடியல. ஏன்னா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா, அந்த மாரி அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்கன்ட்டு மேம் கிட்ட போட்டு குடுத்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் அங்க நின்னுருப்போம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "நான் கெளம்பணும். இல்லன்னா உங்களுக்கே தெரியும்ல என்ன ஆகும்ன்னு." அவங்களும் புரிஞ்சுகிட்டு தலையாட்டுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஆஃபீஸ் ரூம் போயிட்டாங்க. என்னோட கிளாஸ்ல இருந்து ஆஃபீஸ் ரூம் பார்த்தா தெரியும். ஏன்னா என்னோட கிளாஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். அன்னைக்குன்னு பார்த்து நான் வெளியில உட்காந்துட்டு இருந்தனால, நான் அன்னைக்கு படிக்கவே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா, அது நான் அன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு கூட நான் படிச்சுப்பேன். கயல் நாளைக்கு வீட்டுக்கு போய் பார்க்க முடியாதுல்ல. அந்த மொமெண்ட்ட நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் நான் பார்க்கறது தெரிஞ்சு, எனக்கு விசிபிளா இருக்க மாரி நின்னுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா பேசி, அரட்டை அடிச்சு சந்தோஷமா இருக்கிறது வேற. பட் நமக்கு புடிச்ச பெர்சன் நம்ம கூட இருக்கும்போது, அவங்கள மீட் பண்ணி பேசும்போது, அந்த ஒரு சந்தோஷம் வேற. நான் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். அன்னைக்கு எனக்கு லேப் பீரியட் அப்போ சார் பெருசா எதுவும் கண்டுக்கல. நாங்க ஜாலியா உட்காந்து அவர் கூட பேசிட்டு இருந்தோம்.
அவரு பிரின்சிபல் கூப்பிடுறாருன்னு கீழே போயிட்டாரு. மெயின் கம்ப்யூட்டர்ல தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். மெயின் கம்ப்யூட்டர்னா அதில் தான் வந்து ஸ்கூலோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். நான் வந்து நைஸாக அப்படியே 12th ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. 12th ஸ்டாண்டர்ட்னு கிடையாது, எல்லா ஸ்டாண்டர்டும் கூட்டிகிட்டு போவாங்க. பட் 12th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு 4 டேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணப்போ நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. எனக்கு வேற சார் எப்போ வருவாருன்னு தெரியாமல் சீக்கிரமாக கயல் ஃபோட்டோவை தேடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது கயல் ஃபோட்டோ எனக்கு கிடைச்சிது. எனக்கு அதை பார்த்ததும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் உடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக என்னோடய ஃபேஸ்புக் ஐடிக்கு லாகின் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். டக்குன்னு டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்தேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சித்ராவையும் டாரத்தையும் வெளியில் நிற்க வச்சிட்டேன். சார் வந்தால் சொல்லுங்கள், அப்போ தான் மாட்டாமல் இதெல்லாம் பண்ண முடியும்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு கையில் ரொம்ப பிடிக்கும், அவங்க எவ்வளோ எனக்கு இம்பார்ட்டன்ட்னு. நான் அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு போய் எங்கள் சித்தி ஃபோனில் ஃபேஸ்புக் லாகின் பண்ணி அந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி எங்கள் அம்மா ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போலாம் டச் ஸ்க்ரீன் கிடையாது, பெருசாக வந்து டெவலப் ஆகலை. நிறைய பேர்கிட்ட அந்த ஃபோன் கிடையாது, மோஸ்ட்டாக பட்டன் ஃபோன் தான். இந்த பட்டன் ஃபோனில் நான் இவ்வளோ வேலையும் பார்த்தேன். எங்கள் அம்மா ஃபோனில் நான் நெட்டு யூஸ் பண்ணால் காசு போகும், டேட்டா பேக் கூட கிடையாது. ஆனால் எங்கள் சித்தி ஃபோனில் யூஸ் பண்ணால் எங்கள் சித்தி போனாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பெட்டு, அதனால எதுவும் பேச கண்டுக்கல அவங்க. அதுக்கப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்ட் போனேன். அப்போ தான் எங்கள் அப்பா டச் ஃபோன் வாங்கினார். அந்த டைமில் தான் வாட்ஸ்அப் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிது. கையில் என்கிட்ட சொன்னாங்க, நான் வாட்ஸ்அப் வச்சுருக்கேன், உனக்கு எதாவது வேணும்னா எனக்கு அதில் டெக்ஸ்ட் பண்ணி நம்ம அதில் பேசிக்கலாம். பட் அந்த டைமில் என்கிட்ட ஃபோன் கிடையாது, என் அப்பா ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் 8 o'clock தான் என்னால் ஆன்லைன் வர முடியும், அந்த டைமில் எங்கள் அப்பா வீட்டுக்கு வருவார், வந்தாலும் என்கிட்ட 1 hour தான் ஃபோன் கொடுப்பாரு. ஏன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட், என்னால் ரொம்ப பேச முடியாது. நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்லைன் வரும்போது அதை பார்த்துக்கிறேன். ஒரு வீக்கெண்ட் அப்போது எங்கள் அப்பா ஃபோன் சார்ஜ் போட்டு தூங்கிட்டார். நான் அப்போ ஃபோன் எடுத்து கையலுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன், கையில் ஆன்லைனில் இருக்கணும், நெட் ஆனில் இருக்கணும் அப்படின்னு. சொல்லி வச்ச மாதிரி கையில் ஆன்லைனில் இருந்தா. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணி பேசினோம். கையல் இப்போது பிஜியில் ஸ்டே பண்ணி சித்தா காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ காலேஜ் லைஃப் அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்கள் போக போக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது ரொம்ப கம்மியாச்சு. நான் 12th முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணேன். நானும் கையிலும் பர்த்டேக்கு மட்டும்தான் பேசிப்போம். நாங்கள் என்னதான் அடிக்கடி பேசிப்போனாலும் நாங்கள் ஷேர் பண்ண பாண்ட் ரொம்ப ஸ்பெஷல். 2023 அந்த டைமில் எனக்கு கையில் டெக்ஸ்ட் பண்ணாங்க. அவங்க அண்ணாக்கு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போதான் கையில் என்கிட்ட கேஷுவலாக பேசுறதுக்காக டெக்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக பேசிக்கல. நான் என் லைஃப்பில் பிஸியாக இருந்தேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருந்தேன். அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மெசேஜை நான் படித்தது அப்புறம் நான் விளையாட்டா நான் வரமாட்டேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மெசேஜ் பார்த்ததும் எனக்கு கால் பண்ணாங்க. 2 years கழிச்சு அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களுக்கு பேசவே வரலை, காற்று தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது அவங்க என் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணாங்கன்னு. நான் தான் அந்த கால் டாக்கை இனிஷியேட் பண்ணேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீ வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரொம்ப வருஷமாக நம்ம பார்க்கவே இல்லை, அதனால தான் இப்போ பார்க்கலான்ட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீ வரலன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் ஒர்க்கில் இருக்கேன், என்னால் பேச முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்கேன் அன்னைக்கு, அதனால தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன், சாரி
அவங்க சரி ஓகே, நீ அங்க வேலைய பாரு, நம்ம அப்புறம் பேசலாம். அப்படியே சோகமான வாய்ஸ்ல பேசி கால் கட் பண்ணாங்க. பட் நான் அதெல்லாம் சும்மா தான் அவங்க கிட்ட சொன்னேன். நான் அந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாளும் வந்துச்சு. நான் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். நான் கிளம்புற நேரம் ஃபுல்லா நானும் கையிலும் இருந்த நாட்கள நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவனோட வண்டி ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. பட் நான் லொகேஷன் கிட்ட போக போக என் ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படியே வயித்தெல்லாம் யாரோ பெசைற மாதிரி இருந்தது. அவ்வளோ நர்வஸா இருந்தேன். நான் ஒரு வழியா ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டேன். ஃபங்க்ஷன் 3rd ஃப்ளோர்ல நடக்குதுன்னு வெளியில வச்சிருந்தாங்க போர்டுல. நான் லிஃப்ட் ஏறினோடனே எனக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சது. அது ஏன் பயம்? அது ஒரு நர்வஸ்னஸ், ஒரு சந்தோஷம், பயம் இப்படி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அங்க ஏசி ஓடுது. ஆனா எனக்கு ஸ்வெட் ஆயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நர்வஸா இருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்க போறேன். அந்த டைம்ல சின்ன வயசுல நாங்க ஒரு அறியாத வயசுல இருக்கும்போது அந்த பாண்டிங் கிரியேட் ஆச்சு. பட் இப்போ நாங்க 2 பேரும் வளர்ந்து நல்லா மெச்சூர்ட் பர்சனா இருக்கோம். ஸோ இந்த ஏஜ்ல இந்த புரிதலோட 2 பேரையும் ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நர்வஸ்னஸ் வரும். 3rd ஃப்ளோர் ரீச் ஆனதும் லிஃப்ட் கதவு தொறந்துச்சு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. என்னோட சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்டோட நாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்ல. என்னோட ஃபீல், நான் என்ன யோசிக்கிறேன், என் மைண்டு அது என்னைய நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபங்க்ஷன் ஹால் உள்ள போனதும் அவங்க பேரண்ட்ஸ் லைக் நார்மலா யார் ஃபங்க்ஷனுக்கு வராங்களோ உள்ள வாங்கன்னு இன்வைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்வைட் பண்ணாங்க. நான் கயல் எங்க இருக்கான்னு தான் தேடிட்டு இருந்தேன். கயல் தூரத்துல நடந்து வந்துட்டு இருந்தா. அவங்க கண்ணாடி போடல. அதனால நான் யாரு நிக்கிறான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. நான் அப்போ வரைக்கும் நான் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. டக்குன்னு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நிமிஷம் இரு இரு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தாங்க. பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ரெக்கைக்கட்டி பறக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் என் பேரண்ட்ஸ் கூட தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அவங்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பதான் மீட் பண்றோம். நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். அவங்க கடைசியா நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த டைம்ல தான் பார்த்துருப்பாங்க. இப்போ எனக்கு 23 இயர்ஸ். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு. இதே மாதிரி தான் நான் அவங்கள கடைசியா அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு போனாங்க. அப்போ ஸ்கூலுக்கு மார்க் ஷீட் வாங்குறப்ப வந்தாங்க. அப்போதான் நான் அவங்கள நேர்ல பார்த்தேன். என்ன உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. நான் கையல் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் அவங்களும். பட் அவங்கள கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் நான் கையிலே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அங்க போறாங்க, இங்க போறாங்க. அப்பப்போ என்னையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பேசலான்ட்டு என்கிட்ட வரும்போது அவங்க யாராச்சும் ரிலேட்டிவ் கூப்பிட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. நான் அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்க 2 பேரோட ஸ்கூல் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு போய் சாப்பிடுங்க, டைம் ஆகுது, போய் சாப்பிடு அப்படின்னு கையில் சொன்னான். நான் சொன்னேன், நீயும் வா என் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். அவங்க இல்லடா, எனக்கு இங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்து பேச வேண்டியது இருக்கு. என்னால இப்போ உன் கூட உட்காந்து சாப்பிட முடியாது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் என் பேரண்ட்ஸும் போய் சாப்பிட உட்காந்தோம். கையலுக்கு கர்ட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் கர்ட் ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கையில் அங்கேருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தா. நான் கர்ட் ரைஸ் சாப்பிடும்போது இங்க வா நான் உனக்கு ஊட்டி விடுறேன் மாதிரி சைன் காட்டினேன். கையில் அங்கேருந்து வாயை திறந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணான். அவங்க இங்கே வந்து சாப்பிட்ருக்கலாம், ஆனால் வர முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தா அவ. நான் சாப்பிட்டு முடிச்சதும் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துக்கு போனேன். அங்கே பெருசாக யாருமே இல்லை. நான் கயல் வருவான்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கயல் வந்தா. வந்துட்டு என் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நின்றுட்டு இருந்தா.
அவ என்கிட்ட ஏதோ சொல்லலான்ட்டு வரும்போது, வேற நெறைய பேர் வந்தாங்க கை கழுவுறதுக்கு. ஸோ நாங்க அங்கேருந்து வெளியில வந்துட்டோம். ஃபங்ஷன் நடக்கிற ஹால்ல லாஸ்ட்டா என்ன கூட்டிட்டு போனான். நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட "கொஞ்சம் இருங்க, நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னேன். அங்க சுத்தி எல்லாரும் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. நாங்க நின்னு பேசுறது அவங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணுன்ட்டு கடைசியா கூட்டிட்டு போனா. நாங்க பேசுறது யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு. நான் அங்க போய் நின்னேன். கையில என் முன்னாடி வந்து நின்னான். என் 2 கையும் அவ்ளோ டைட்டா புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா. அவ கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கத்துல வந்துட்டு இருந்தா. என்னோட ஃபேஸும் அவ ஃபேஸ்க்கும் நடுவுல கொஞ்சம் கேப் தான் இருக்கும். எனக்கு அவ்ளோ நர்வஸா இருந்துச்சு. சுத்தி எல்லாரும் இருக்காங்க. அவ அத ரியலைஸ் பண்ணாம என்கிட்ட நெருங்கி வந்துட்டே இருந்தா. நான் டக்குனு அவள ஸ்டாப் பண்ணி சைகை காட்டினேன் கண்ணு மூலியமா. சுத்தி எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப கிட்ட வராத, அங்கேயே நில்லு அப்படின்னு. அவ அப்பதான் ரியலைஸ் பண்ணா, அவ எவ்ளோ க்ளோஸா என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தான்ட்டு. ஆல்மோஸ்ட் அவளோட பாடி என் பாடி டச் பண்ணிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு க்ளோஸா நின்னுட்டு இருந்தா. அது ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவ ஒரு 2 ஸ்டெப் பேக் போனா. அவ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அத பார்த்து என் கண்ணும் கலங்கிடுச்சு. கயல் சொன்னான், "நம்ம இவ்ளோ வருஷம் பேசலனாலும் நேத்து தான் பேசின மாரி இருக்கு. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்." நானும் கயல் கிட்ட சொன்னேன். "நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் கயல். அடிக்கடி உன்னோட ஞாபகம் எனக்கு வந்துட்டே இருக்கும்." இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். கயல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போதான் கயல் சொன்னா, "வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்." இத்தன வருஷத்துல நானும் கயலும் சேர்ந்து நின்னு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததே கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கயலும் நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுக்கும்போது என் கை ஃபுல்லா அப்படியே அவ்ளோ டைட்டா புடிச்சு அப்படியே அழுத்தி நின்னுட்டு இருந்தா என் பக்கத்துல. எனக்கு அடிவயிறுலாம் கலக்குது. அவ அந்த மாரி பண்றதெல்லாம் பார்த்து. ஏன்னா அவ அந்த மாரிலாம் பிஹேவ் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபீல் ஃபர்ஸ்ட் நர்வஸ்னஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சு. டைம் ஆனதுனால என்னோட பேரண்ட்ஸ் "கெளம்பணும், வா போலாம்" என்ன கூப்ட்டாங்க. எனக்கு போக மனசே இல்ல. அவங்க அப்படி சொன்னதும் கயல் மூஞ்சி அப்படியே சோகமாயிடுச்சு. நான் கயல்ட்ட சொன்னேன், "நம்ம டைம் கிடைக்கப்போ மீட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கெளம்புனேன். கயல் "இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொன்னா. அவளும் என் கூட வந்தா. நான் என்னோட பேரண்ட்ஸ லிஃப்ட் வழியா கீழ போங்க, நான் ஸ்டெப்ஸ்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கயல் என்ன பார்த்து சிரிச்சா. "அப்பாடா எதையாச்சும் பண்ணியே" அப்படின்னு சொன்னா. நானும் கயலும் 3rd ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸ் வழியா நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ கயல் என் கைய பிடிச்சு என்ன நிப்பாட்டினா. அவ திரும்பி மேல ஸ்டெப்ஸ் வழியா யாராச்சும் வராங்களான்னு பார்த்தா. நான் கீழ யாராச்சும் ஏறி வராங்களான்ட்டு பார்த்தேன். யாருமே இல்ல. நானும் கயலும் தனியா இருந்தோம். அந்த டைம்ல. எனக்கு பதட்டத்துல வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கயல் என்கிட்ட வந்து அப்படியே டைட்டா ஒரு ஹக் குடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கயல ஹக் பண்றேன். அப்பதான் நான் அவங்கள ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். எனக்கு அவங்கள கட்டி புடிச்சுட்டு அப்படியே அங்கேயே இருக்கணும் போல இருந்துச்சு. நாங்க 2 பேரும் எதுவுமே பேசல. அப்படியே கட்டி புடிச்சுட்டு நின்னுட்டு தான் இருந்தோம். அப்புறமா என் கயல் பொறுமையா என் காதுல, "நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ண டைம நான் எதையும் மறக்கல. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு." எனக்கு அது கேட்டதும் அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் டைம் ஆகுதுன்னு அவங்கள விட்டு விலகலான்ட்டு பின்னாடி போனேன். அவங்க என்ன போக விடாம இன்னும் இழுத்து பிடிச்சாங்க.
அந்த டைம்ல பேலன்ஸ் மிஸ் ஆகி நான் கீழ விழ போனேன். ஏன்னா ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு இருந்தோம் 2 பேரும். நான் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழ விழ போகும்போது, அவங்க இன்னும் என்ன ஃபோர்ஸா இழுத்து புடிச்சாங்க. அவங்க மேல அப்படியே போய் மோதி நின்னுட்டேன். அவங்க பின்னாடி செவுத்துல போய் அப்படியே ஒட்டி நின்னுட்டாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. நான் அந்த டைம்ல தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். கையல் கூட அவ்ளோ நெருக்கமா இருக்கும்போது, அவங்க ஹார்ட் பீட் அவ்ளோ ஃபாஸ்ட்டா பீட் ஆச்சு. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அவங்களுக்கும் ரொம்ப நர்வஸா இருக்குன்னு. ஏன்னா 2 பேரும் இந்த மாரி ஒரு தருணத்த எதிர்பார்க்கவே இல்ல. நான் அவங்கள ஹக் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். ஆனா, அன்னைக்கு இவ்ளோ க்ளோஸா இருப்போம். இவ்ளோ 2 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு வெட்கம் தள்ளுது. என்னால கையில கண்ண பார்க்கவே முடியல. நான் சொன்னேன், "கையில டைம் ஆகுது. நான் போணும். இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. யாராச்சும் வந்துருவாங்க." கையில எதுவுமே சொல்லல. "கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. ரொம்ப வருஷம் ஆச்சு." எனக்கு அந்த டைம்ல எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இப்பதான் 2 பேரும் அடல்ட் ஆயிட்டோம்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கயலோட இந்த ஃபேஸ பார்க்குறேன். அவங்க எப்படியுமே சாஃப்ட் நேச்சர், பெருசா எதுவும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா, இன்னைக்கு இந்த டைம், இந்த மொமெண்ட்ல கயல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்ல. அந்த மொமெண்ட்ல நான் அவ்ளோ எமோஷன்ஸ ஒரே டைம்ல ஃபீல் பண்ணேன். பயம், பதட்டம், சந்தோஷம், வெட்கம் இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன முழுசா அடிச்சிருச்சு. ஒரு டைம்ல என்னாலயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம, நான் கையில கன்னத்துல முத்தம் கொடுத்தேன். எனக்கு அப்படி அவளுக்கு முத்தம் கொடுக்கும்போது, ஸ்கூல் டைம்ல வேன்ல கொடுத்த முத்தம் தான் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் எங்களோட தனி உலகத்துல இருந்தோம். எங்க அப்பா ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சாரு. "இன்னும் எவ்ளோ நேரம் அங்கேயே இருப்ப? டைம் ஆகுது பாரு, சீக்கிரம் வா" அப்படின்னு சொன்னாரு. வேற வழி இல்லாம எனக்கு கையிலும் நானும் ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சு. கீழே இறங்கி 9th வந்துட்டு ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ளோர்லேருந்து சீக்கிரம் வச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஸ்பெஷல் வர கிளாஸ் வைக்க ஸ்டெப்ஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து வந்துட்டு ஏன்னா இருந்தோம். நெக்ஸ்ட் இயர் நான் கையில் 10th கையில ஸ்டாண்டர்ட். நிப்பாட்டி அதனாலேயே அவங்களுக்கு அவங்க எக்ஸாம் கண்ணை பார்த்து சீக்கிரம் சொன்னேன், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யூ வில் என்ன ஆல்வேஸ் ஆச்சுன்னு பி மை நம்ம அடுத்த வீடியோவில் ஃபேவரட் பர்சன். பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி இந்த என்ன பிளேஸை நான் நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் உங்கள் விட்டு கொடுக்க தாட்ஸை மாட்டேன். கமெண்ட் செக்ஷனில் இது சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் மட்டும்தான் அன்புடன் காதல் டைரி. அப்படின்னு சொல்லி நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தேன். அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க. நான் அப்படியே திருப்பியும் ரொம்ப டைட்டா ஹக் பண்ணி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலையை கோதி விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து, சரி இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது, நம்ம சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். அங்கேருந்து பார்க்கிங் லாட்க்கு போனோம். நான் கையில ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போக சொன்னேன். அவங்க இல்ல, நீ கிளம்பு, நான் அதுக்கப்புறம் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கேருந்து என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போனேன். என்னோட மிரர் வழியா அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கண்ணை தொடச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சைகை காட்டினேன், அழாதீங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், ரீச்ட் ஹோம். அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல. என்னதான் நடந்துச்சோ அதே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நைட்டு தூக்கம் வராதனால நான் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 2:30 அப்போ கையில் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் திஸ் மூமெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை தான் அவங்க ஃபோன் வால்பேப்பராக வச்சுருந்தாங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நானும் கையிலும் பேசிக்கிறதில்ல. பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ 2026 அவங்க சண்டிகரில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஐடி கம்பெனியில். இதுக்கு பேர்
ஃப்ரெண்ட்ஷிப்பா, லவ்வான்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அறியாத வயசுல அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு அவங்க மேல. என்ன சுத்தி நெறைய பேர் இருந்தாங்க. பட் அவங்க மேல தான் எனக்கு அந்த ஒரு அதீத அன்பு வந்தது. காதல்னாலே அன்கண்டிஷனல் லவ். எதிர்பார்க்காத எதுவும் திருப்பி. லவ் இஸ் லவ். அது யார் மேல வேணா வரலாம். அது நமக்கு சொல்ல தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அவங்க மேல ஏன் அந்த காதல், அந்த அன்பு வந்துச்சுன்னு காரணமே இருக்காது. இந்த உறவுக்கு என்ன பேரு சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உங்க லைஃப்லயும் இந்த கதைய கேட்கும்போது சீனியர் ஆர் ஜூனியர் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. உங்களால அந்த மாரி ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் வெளியில சொல்லப்படாத ஒரு காதல் உங்களுக்குள்ளே அது புதைஞ்சு இருக்கும். உங்க ஸ்டோரிய நீங்க ஷேர் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டா ஐடிய நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதுல ஷேர் பண்ணலாம். எனது சீனியர் ஸ்டோரிய கேட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் மை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி காதல் டைரியில நம்ம வேற ஒரு ஸ்டோரியில சந்திக்கலாம். உங்கள் அன்புடன் காதல் டைரி.